முதல் காதல். இன்றுதான் என் வாழ்நாளின் முதல் சிகரெட் புகைக்கிறேன். சுபத்ராவிற்கு அது பிடிக்கும் என்பதற்காக, அவளுக்கு பிடிக்கும் என்பதற்காக 3 வாரமாக தாடி வளர்க்கிறேன். என் அம்மாவும் அப்பாவும் நான் தாடி வளர்ப்பதை விரும்பவில்லை. ஃபேஷன் என்று சொல்லி வைத்திருக்கிறேன். சிகரெட் பிடிப்பதையும் ரகசியமாக செய்ய வேண்டும். நான் துபாய் போகாம இங்கே இருந்துட போறேன்மா என்றேன். ரொம்ப சந்தோஷம்டா ராஜு என்றார் அம்மா. ஏன் இந்த திடீர் முடிவு என்றார் அப்பா. சுபத்ராவை பற்றி எதுவும் சொல்லவில்லை, சும்மாதான் என்று நழுவிவிட்டேன். நான் ராஜ்குமார், சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை. என்னுடன் வேலை செய்த முருகன் துபாய் சென்று விட்டான். அந்த கம்பெனியில் ஒரு வேலை காலி இருப்பதை சொன்னான். பாஸ்போர்ட், விசா, டிக்கெட்டிற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன். இந்த நிறுவனத்தில் 1 மாதம் புதிதாக சேரும் நபருக்கு பயிற்சி கொடுத்துவிட்டு நான் கிளம்ப வேண்டியதுதான். புதிதாக ஒரு இளம் பெண் வந்து சேர்ந்தாள். அவள்தான் சுபத்ரா. அவள் அழகை வர்ணித்து வார்த்தைகளை விரயம் செய்வது வீண். அவள் பேரழகி. அவள் வந்த பின் ஒரு நாள் என்பது 1 நிமிடம் போல் சென்று விடுகிறது. அத்தனை ஆண்களும் அவளை பார்த்து பெருமூச்சு விட்டார்கள். அவள் என் பக்கத்தில் உட்காருவதை நினைத்து பொறாமை கொண்டார்கள். பலர் ப்ரப்போஸ் செய்தார்கள். எல்லாருக்கும் நோ சொல்லிவிட்டாள். சில நாட்கள் போனது. பேசி கொண்டிருந்தோம். வேளச்சேரியில் இருந்துதான் வர்றீங்களா சுபத்ரா என்றேன். ஆமாம் ராஜ், லேடிஸ் ஹாஸ்டல் இங்கிருந்து ரொம்ப பக்கம். அம்மா அப்பா இல்லை என்றாள். நான் அப்போது விளக்கம் எதுவும் கேட்கவில்லை. பின்னர் ஒரு நாள், ராஜ், ஒரு ரெக்வெஸ்ட், என்னை சுமின்னு கூப்பிட முடியுமா என்றாள். ஏன்? சுபத்ராவை எப்படி சுருக்கினாலும் சுமி வராதே. என்னோட அப்பா அப்படித்தான் கூப்பிடுவார். உங்க குரல் அவரை ஞாபகப்படுத்துது. அவர் எங்க இருக்காரு? நான் 10 வயசா இருக்கும்போது பிரிஞ்சு போயிட்டார். எங்கே போனார்னு தெரியாது. அம்மா அம்மா இருந்து 2 வருஷம் ஆகுது. சாரி சுமி என்றேன். கண் கலங்கினாள். எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவர் பேர் செண்பகராமன். தேனியில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், கொஞ்சம் நஷ்டம், கடன் ஆயிடுச்சு. அம்மா அவங்க அண்ணன் தம்பி எல்லாரு கூடவும் சண்டே ஆச்சு. போலீஸ் கேஸுன்னு போச்சு. அப்பா 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் எங்களை வந்து பார்க்கவே இல்லை என்று சொல்லி முடித்தாள். இன்னொரு நாள், நீங்கள் துபாய் போயிடுவீங்களா என்றாள். ஆமாம், ஏன்? உங்கள் கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. பிகாஸ் ஐ லவ் யூ என்றாள். நானும் லவ் யூ சுமி. நீ ரொம்ப அழகா இருக்கே. நான் உனக்கு பொருத்தமாக இல்லைன்னு தோணுச்சு. அதான் நான் முன்னாடியே சொல்லலை என்றேன். நாங்கள் நெருங்கினோம். எனக்குள் பல மாற்றங்களை உணர்ந்தேன். கண் திறந்தாலும் கண் மூடினாலும் அவள் முகம் தெரிந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து சினிமா நாயகி போல் எனக்கு பாசம் காட்டினாள். பணிவிடை செய்தாள், பக்தி செலுத்தினாள். என் உலகம் மேலும் அழகானது. பெரும்பாலும் அவள் அப்பாவை பற்றி அதிகம் பேசுவாள். அப்பாவோட தாடி எனக்கு பிடிக்கும். நீங்கள் தாடி வச்சா அழகா இருப்பீங்க என்றாள். நான் தாடி வளர்க்க தொடங்கினேன். ஒரு நாள் ஒரு காலி சிகரெட் அட்டையை எடுத்து வந்தாள். முகர்ந்து காட்டினாள். அப்பா யூஸ் பண்ணதில் இது ஒன்று தான் என்கிட்ட இருக்கு. இதில் அப்பாவோட வாசம் இருக்கு. நானும் இதே பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணவா? ஸ்மோக் பண்ணுவீங்களா? இது வரைக்கும் பண்ணதில்லை. ஒரு நாளைக்கு 1 மட்டும் பண்ணுங்க. என் கூட இருக்கும்போது மட்டும் ஸ்மோக் பண்ணிட்டு அதே வாசனையோட பக்கத்தில் வந்து ரகசிய மாதிரி பேசுங்க. ஓகே சுமி, நாளைக்கு புதன்கிழமை, நல்ல நாள். நாளைக்கே ஸ்மோக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பல வருஷமா எனக்கு சந்தோஷம்னு ஒரு வார்த்தை இருக்கிறதே மறந்து போச்சு. எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சிரிப்பு, புன்னகை இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் வார்த்தைகள். இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்க கூட இருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கும் அதே ஃபீலிங் சுமி. மறுநாள் மாலை என் முதல் சிகரெட் புகைத்தேன். போதை ஏற்படுத்தாத, சுவை, வாசனை தெரியாத, சுவாரஸ்யம் இல்லாத செயலாக சிகரெட் புகைப்பதை உணர்ந்தேன். சிகரெட் பிடித்துவிட்டு அவளுடன் பேசிக்கொண்டு இருந்தேன். என் வாசனையை மிக நெருங்கி வந்து ரசித்தாள்.
என் தாடி மீது அவள் கன்னம் உதடுகள் உரசி எனக்குள் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்தாள். மறுநாள் அந்த முக்கியமான என் வாழ்வை மாற்றப்போகும் அந்த விஷயத்தை சொன்னாள். அப்பாவோட ஞாபகமா என்கிட்ட இன்னும் ஒன்று இருக்கு, ஆனால் அது பொருள் இல்லை. என்ன அது? எங்கள் அப்பா ஒரு பாட்டை அடிக்கடி பாடுவார். அதை பாடித்தான் என்னை தூங்கி வைப்பார். வார்த்தைகள் மறந்துடுச்சு, டியூன் மட்டும் ஞாபகம் இருக்கு. டியூன் பாடு, நான் பாட்டு தெரிஞ்சா சொல்றேன். அவள் ஒரு டியூன் பாடி காண்பித்தாள். தமிழ் பாட்டா? நான் கேட்ட மாதிரி இல்லையே. பழைய பாட்டா? தமிழ் பாட்டு இல்லை, ஹிந்தின்னு நினைக்கிறேன். வேற எதுவும் அப்பா கிட்ட இது பத்தி கேட்டதில்லையே. ஒரு வார்த்தை கூட ஞாபகம் இல்லையா? நடுவில் தில் தீவானா இது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்போ 99% ஹிந்தி பாட்டு தான். 2 நாள் டைம் கொடு, எனக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேட்டு பார்க்குறேன். கண்டுபிடிச்சிட்டா நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் ராஜ். உங்கள் குரலில் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, அதை டெய்லி கேட்டுகிட்டே இருப்பேன். அதை மட்டும் பண்ணி தந்துருங்க ராஜ். அதுதான் உங்கள் ஃபேமிலி சாங்கா? இரு, என்னோட ஃபோனில் அந்த டியூன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். பாடு. பாடினாள். பரிந்து கொண்டேன். ஹிந்தி பேசும் நண்பர்களுக்கு அனுப்பி கண்டுபிடிக்க சொன்னேன். 1 வாரம் கடந்த பின்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என் பள்ளி நண்பன் ரமேஷ் ஒரு நாள் ஃபோன் செய்தான். எங்கள் அப்பாவுக்கு தெரியாத ஹிந்தி பாட்டே கிடையாது. அவர்கிட்ட கேட்டேன், டியூனில் தப்பு இருக்குன்னு சொல்கிறாருடா. முடிஞ்சா உன்னை வீட்டுக்கு வர சொன்னார், வந்து பேசி பார்க்குறியா? சென்ட்ரல் அருகில் இருந்த அவன் வீட்டிற்கு ஒரு ஞாயிறு மாலை சென்றேன். குஜராத்தி குடும்பம். ரமேஷ், அவன் அப்பா, அவன் தாத்தா மூவரும் அமர்ந்து தின்பண்டங்களை தின்று கொண்டிருந்தார்கள். தாத்தாவிடம் முதுமை தெரியவில்லை. அவன் அம்மாவும் பாட்டியும் சமையல் அறையிலிருந்து விதவிதமாக பண்டங்களை செய்து எடுத்து வந்தார்கள். அவர்களுக்கு நமஸ்தே சொல்லிவிட்டு நானும் அந்த நொறுக்குகளை சுவைத்தேன். ரமேஷின் அப்பா ஒரு அறையை காட்டினார். அது முழுவதும் கிராமபோன், ரெக்கார்ட் பிளேயர், கேசட் பிளேயர், டேப் ரெக்கார்டர், சிடி, டிவிடி பிளேயர், விதவிதமான ரேடியோக்கள், கேசட்டுகள், பாட்டு புத்தகங்கள் எல்லாம் வைத்திருந்தார். தீவிர இசை ரசிகர். தமிழ் பாட்டு எல்லாம் கேட்க மாட்டீங்களா என்றேன். இல்லப்பா, ஹிந்தி பாட்டு கேட்டே பழகிட்டேன், வேற பாஷை கேட்க நேரம் கிடைக்கல. ஒரு முறை அந்த டியூன் போட்டு காட்டு என்றார். ப்ளே செய்தேன். இந்த மாதிரி ஒரு ஹிந்தி பாட்டே கிடையாதுப்பா, ஏதோ தப்பான டியூன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். தம்பி, அந்த பாட்டு மறுபடியும் போடு என்றார் தாத்தா. போட்டேன். அவர் அந்த பாட்டை ஹம் செய்துவிட்டு யோசித்தார். பிறகு தாத்தாவுக்கு ஞாபகம் வந்தவராக அந்த பாடலை பாடினார். தம்பி, இது ஹிந்தி இல்ல, குஜராத்தி பாட்டு. அதாவது 1963 அகந்து சௌபாக்கியவதின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல வர பாட்டு. முகேஷ் பாடின பாட்டுப்பா. பிரம்மாதமான சிங்கர்ப்பா அவரு. வாவ், சூப்பர் தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ். அதான பார்த்தேன், ஹிந்தினா நிச்சயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் என்றார் ரமேஷின் அப்பா. இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குப்பா. என்னோட தோஸ்து கூட நான் சூரத் போனேன். அவன் கூட அவர் மகன் வந்திருந்தான், 10 வயசு பையன். பர்ச்சேஸ் முடிச்சிட்டு லாரியில் புக் பண்ணிட்டோம். 2 நாள் ட்ரெயின் இல்லை. அப்போ தியேட்டர் போய் இந்த படம் பார்த்தோம். அந்த குட்டி பையனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதையே பாடிட்டு இருப்பான், நல்லா பாடுவான். தாத்தா, அந்த குட்டி பையன் பேரு செண்பகராமனா என்றேன். அவர் அதிர்ச்சியில் உறைந்தார். நீண்ட மௌனம். உனக்கு அவனை தெரியுமா? அவர் பொண்ணு என்னோட ஒர்க் பண்றா, அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்கா. நீங்க கடைசி அவரை எப்ப பார்த்தீங்க? 15 வருஷம் முன்னாடி. நான் தான் சூரத்தில் இன்னொரு தோஸ்துக்கிட்ட வேலைக்கு சேர சொல்லி அனுப்பி வச்சேன். அவரிடம் விவரங்கள் வாங்கி கொண்டேன். சுபத்ராவுக்கு 1 வாரம் காத்திரு, சர்ப்ரைஸ் கிஃப்டுடன் வருகிறேன் மெசேஜ் செய்தேன். சூரத் கிளம்பினேன். ரயிலில் சூரத் வந்தடைந்தேன். தாத்தா தந்த முகவரி வைத்துக்கொண்டு பலரிடம் விசாரித்தேன். ஒருவர், நீங்கள் தமிழா என்றார். ஆமாங்க, செண்பகராமன் ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன். நீங்க அவருக்கு என்ன உறவு? அவர் பொண்ணோட ஃப்ரெண்டு.
பொண்ணா? ஆமாங்க, அவர் பொண்ணு பேரு சுபத்ரா. சுமி எப்படி இருக்காப்பா? எங்க இருக்கா? சார் நீங்களா? நான் தான் செண்பகராமன். வீட்டுக்கு போய் பேசலாம். வீடு சென்றோம். இவங்க என்னோட மனைவி. வேறு ஒரு பெண்மணி இருந்தார். ரத்தன்லால் கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். அவர் பொண்ணையே எனக்கு கட்டி கொடுத்துட்டாருப்பா. குழந்தை இல்லை. இவ பேரு ஊர்மிளா. என்னோட முதல் மனைவி நிர்மலாவை விட பெரிய கொடுமைக்காரிப்பா. நம்ம தலையில இதானே எழுதிட்டான் போல இருக்கு. வேற வழி இல்லாம காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். சார், என் கூட சென்னை வர முடியுமா? சுமி உங்களை ரொம்ப தேடிட்டு இருக்கா. இல்லப்பா, தமிழ்நாட்டுக்கு நான் வர்றது இல்லைன்னு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கேன். எனக்கும் அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாவம் அந்த பொண்ணு. ஓகே சார், நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்னை வந்தேன். சுபத்ராவிடம் எல்லா விவரங்களையும் சொன்னேன். ராஜ், இப்போ வரைக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இனிமேல் நீங்க தான் என்னோட கடவுள் என்று சொல்லிவிட்டு சந்தோஷத்தில் அழுதாள். எனக்கு லீவ் கிடைக்கவில்லை. சுபத்ரா மட்டும் இம்முறை சூரத் கிளம்பினாள். அவளுக்கு விவரமாக மேப் போட்டு கொடுத்தேன். தினமும் போனில் பேசினோம். அவள் அப்பாவை சந்தித்து பேசுவது, உடன் இருப்பது எல்லாவற்றையும் சொன்னாள். ஒரு வாரம் சென்ற பிறகு அப்பாவோட நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜ். சித்தி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்னை தனியா விட்டுட்டு போயிடாத சுமின்னு ஒரு நாள் என்னோட கையை பிடிச்சிட்டு அழுதார் தெரியுமா? எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. சென்னைக்கு அவரை சித்தி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் டிப்ரெஷன். அப்பா தான் ஒரே துணை. அப்பாவுக்கும் ஒரே ஆறுதல் நான் தான். அவங்க நிலையும் பாவம்தான். நான் இங்கே இருக்கிறதும் சித்திக்கு பிடிக்கல. எப்போ ஊருக்கு போக போறேன்னு நேரடியாகவே கேட்டாங்க. அப்பா என்கிட்ட ஒரு ஐடியா சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ராஜ். பரவாயில்ல, தயங்காம சொல்லு. ஊர்மிளா சித்தியோட அண்ணன் மகன் இப்போ அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க கூடவே இருந்துடலாம்னு சொன்னாரு. நீ என்ன முடிவு சொன்ன சுமி? நான் இன்னும் எந்த முடிவும் சொல்லல ராஜ். அவள் குரலில் அழுகை தெரிந்தது. எனக்கும் கண்ணீர் வந்தது. ஒரு மாத எதிர்பார்ப்பை ஒரு நொடியில் சிதைக்கும் ஏமாற்றம். சுமி தொடர்ந்தாள். நான் உங்களை நேசிச்சது 100% உண்மை. நீங்க என்னோட கடவுள் மாதிரி. ஆண்டாள், மீரா இவங்களுக்கு கண்ணன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி ஒரு டிவைன் லவ். கஷ்டப்பட்டு வார்த்தைகளை தேடி தேடி பேசாத சுபத்ரா. அது நமக்கு செட் ஆகாது. எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. நீ கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த வாழ்க்கை கிடைக்கும்போது தவற விடாத. என்கிட்ட கேட்டிருந்தாலும் இந்த முடிவைத்தான் சஜஸ்ட் பண்ணி இருப்பேன். லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதும் லவ் பிரேக்கப் ஆகிறதும் இயல்பான விஷயம்தான். எனக்கு வருத்தம் எதுவும் இல்லை. ப்ராக்டிக்கலாக முடிவு எடு, அதில் தப்பே இல்லை என்றேன். சுபத்ராவை மறக்க மனதை திசை திருப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அவள் அவ்வப்போது போன் செய்து சம்பிரதாயமாக பேசிக்கொண்டிருந்தாள். அவள் என்னை ஏமாற்றிய குற்ற உணர்ச்சியில் இருப்பது புரிந்தது. பின்னொரு நாள் அலைபேசியில் பேசினாள். ராஜ், நீங்கள் என்னோட வாழ்க்கையில் சும்மா கடந்து போடவராக இருக்கக்கூடாது. முக்கியமான உறவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி நடக்கும்? எனக்காக ஒரு ஸ்பெஷல் டைம், ஒரு தனிமையான இரவை எனக்கு பரிசா கொடுங்க. என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும். அப்படின்னா நீங்களும் நானும் மட்டும் ஒரே அறையில் ஒரே இரவுல வாழணும். இது சாத்தியமில்லை சுபத்ரா. வீண் பிரச்சனை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த பரிசை எனக்கு கொடுங்க. சரி சுபத்ரா, லெட்ஸ் டூ இட். ஒரு ஓட்டல் அறையில் ஒரு இரவு ஒன்றாக கழிக்க முடிவு செய்தோம். சரியா தவறா என்ற குழப்பம் என்னை விடாமல் கேள்வி கேட்டபடி இருந்தது. முடிவு செய்து விட்டேன். அந்தந்த நிமிடத்து நியாயங்கள் தானே வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. 2 வாரங்களுக்கு பிறகு சூரத் கிளம்பினேன். பயணித்தேன். வந்தடைந்தேன். லக்கேஜை பாதுகாப்பு அறையில் கொடுத்துவிட்டு வெளியே வந்தேன். நான் சொன்னபடி டாக்ஸி அருகில் சுபத்ரா காத்திருந்தாள். அதே புன்னகை மாறாத முகம். இன்னும் அழகாக இருந்தாள். அதிக மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாள். டாக்ஸி ஏறி உணவகம் சென்றோம்.
இரவு உணவை சாப்பிட்டோம். ஏற்கனவே புக் செய்த ஓட்டல் அறை சென்றோம். சிறிது நேரம் டிவி பார்த்தோம். எனக்கு சில பொருட்கள் வாங்கணும், வாங்கிட்டு வரேன், தூங்கிடாதே. சரி, தூங்க மாட்டேன், வெயிட் பண்றேன் என்றாள். உங்க வீடு இங்கிருந்து பக்கமா? கொஞ்சம் தூரம். உனக்கு இங்கே இருந்து வீட்டுக்கு போக வழி தெரியுமா? தெரியும் என்றாள். சரி, தூங்காம வெயிட் பண்ணு, கடைக்கு போயிட்டு வரேன். நோ ப்ராப்ளம், மெதுவா வாங்க, அவசரம் இல்லை. வெளியில் வந்தேன். டாக்ஸி ஏறினேன். ரயில் நிலையம் வந்தேன். லக்கேஜை பெற்றுக்கொண்டேன். மும்பை செல்லும் ரயில் ஏறினேன். ஃபோனை ஆஃப் செய்தேன். 5 மணி நேரம் கடந்து அதிகாலையில் மும்பை வந்தடைந்தேன். ரயில் நிலையத்தின் தங்கும் அறையில் என் 1 மாத தாடியிலிருந்து விடுதலை பெற்றேன். ஃபோனை ஆன் செய்தேன். அம்மா அப்பாவிடம் போனில் பேசினேன். அதன்பின் சுபத்ராவிற்கு மெசேஜ் டைப் செய்தேன். ஹாய் சுபத்ரா, குட் மார்னிங். நான் உன்கிட்ட சொல்லாமல் ஓடி வந்ததுக்கு காரணம் இருக்கு. நான் அதுக்கு உடன்பட்டிருந்தா சில நாட்களுக்கு அப்புறம் உனக்கு குற்றம் செஞ்ச உணர்வுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீ கடவுளா நினைச்ச ஒருத்தன், உன்னோட அப்பாவை ஞாபகப்படுத்தின ஒருத்தன் உன்னோட பலவீனத்தை பயன்படுத்திட்டான்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. நீ மறக்க விரும்புகிற ஒரு நிகழ்வா அது அமைஞ்சிருக்கும். நீ முதல் தடவை சொன்னப்பவே நான் ஏன் மறுக்காம ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? அப்பவே நான் மறுத்திருந்தா இப்படிப்பட்ட உத்தமனுக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னு நீ வருத்தப்பட்டிருப்ப. நீ உன்னோட அப்பாவிற்காக வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு வருத்தம் இல்லை. நீ என்னை விட்டு போகல. நான் தான் உன்னை இரவு முழுக்க காத்திருக்க வச்சு ஏமாத்திட்டு சொல்லாம நான் ஆசைப்பட்ட வெளிநாட்டுக்கு ஓடிட்டேன். நீ மறக்க நினைக்கிற இன்பமாய் இருக்கிறதை விட மறக்க முடியாத ஏமாற்றமாய் இருந்துட்டு போறேன். ஏமாத்துறது என்னுடைய நோக்கம் இல்லை, நீ மறக்கக்கூடாதுன்னு விருப்பம். நான் செஞ்சது தப்புத்தான், ஆனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடாதே. பை, டேக் கேர். டைப் செய்து முடித்து சென்ட் செய்தேன். அவள் அதை உடனே பார்த்திருக்க வேண்டும். சுபத்ரா டைப்பிங் என்று காட்டியது. அவள் பதிலை பார்க்காமல் போனை திறந்து சிம் கார்டை எடுத்து உடைத்து குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு என்னிடம் இருந்த கடைசி சிகரெட்டையும் அதில் போட்டுவிட்டு துபாய் செல்லும் விமானத்தை பிடிக்க ஆயத்தமானேன். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.